என் பேர் ஸ்டெல்லா மேரி. நான் வண்ணம்பட்டி பங்கு. வண்ணம்பட்டி பூசைக்கு போனோம். நைட்டு பூசை பார்த்தோம். அந்த நைட்டு கான்வெண்ட்லேயே தங்கியிருந்தோம். அடுத்த நாள் காலையில் பூசை பார்த்தோம். பூசை முடிச்சுட்டு போயிட்டு அந்த இதில் சந்தியாப்பரோட எண்ணெய் வாங்கி சந்தியாப்பர் பாதத்தில் வச்சு ஜெபிச்சுட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு 2 பேர் வந்தோம். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே தான் ஆகுது. ஆனால் அந்த எண்ணெய் நான் 2 பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நான் ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன். 1 பாட்டில் மட்டும் வச்சுருந்தேன். அந்த 1 பாட்டிலும் பார்த்திங்கன்னா என் பேரனுக்கு இந்த 8ஆம் தேதி பிறந்த நாள். அதுக்கு முன்னாடி முதல் வாரம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. பையன் திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருந்தான். நைட்டு 10 மணிக்கு மேலே வீர்னு கத்தி எழுந்திரிச்சான். அப்போ நானாக தான் சொன்னேன், ஏன் அனிதா எழுந்திரிச்சு இந்த சந்தியாப்பர் எண்ணெயை எடுத்து தடவுமான்னு மருமகிட்ட சொன்னேன். அப்போ அவள் எடுத்து அந்த எண்ணெயை எடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு நெத்தியில் பிள்ளைக்கு வச்சு விட்டுட்டு வச்சா. அதுக்கப்புறம் அவன் நல்லா தூங்கினான். காலையில் வரைக்கும் எழுந்திரிக்கலை. அடுத்து போன வாரத்தில் எனக்கு நல்ல கால் வலி. அந்த கால் வலிக்கு அந்த எண்ணெயை எடுத்து தேய்ச்சேன். ஆனால் எனக்கு சரியாயிடுச்சு. ஆனால் ஒரு அரை பாட்டில் தான் அந்த எண்ணெய் இருந்தது. இப்போ அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் வெளியில் போயிட்டு லேட்டாக தான் வந்தேன். அதனால் காலை பூசை கூட போகலை. நான் எழும்புனதே 10 மணிக்கு மேலே தான் எழும்பினேன். தலைவலி, மாத்திரை போட்டு நல்லா படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு தொண்டை ரொம்ப வலியாக இருந்துச்சு. என்னால் தாங்கவே முடியல, அந்தளவுக்கு வலி இருந்துச்சு. எழுந்திரிச்சு கேட்டு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. யார் கேட்டு திறக்கிறான்னு பார்த்தா என் தம்பி கேட்டு திறந்துட்டு மேலே கேபிள் போட்டிருக்கனால மேலே போயிருந்தான். அப்போ எழுந்திரிச்சு நான் கதவை திறந்து பார்க்கும்போது வண்டி இருந்துச்சு. சரி தம்பி வந்திருக்கான் அப்படின்ட்டு நான் திரும்ப உள்ளே வந்துட்டேன். சந்தியாப்பரோட தீர்த்தத்தை எடுத்து குடிப்போம், தொண்டை வலிக்கிறேன். அந்த தீர்த்தம் எடுத்து குடிக்கும்போது தான் நான் பார்த்தேன் இந்த பாட்டிலில் எண்ணெய் வளைஞ்சிருந்துச்சு. என்ன வளைஞ்சிருக்கே அப்படின்னு இப்படி எடுத்து பார்த்தேன். பார்த்துட்டு உடனே எங்கள் மாமா மருமக பக்கத்தில் தான். உடனே கூப்பிட்டேன். அவள் ஓடி பார்த்தா அதுன்னு என் தம்பி வந்தான். இங்கே பேர் என்ன வலிஞ்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு காமிச்சேன். அப்போ காமிக்கும்போது அவன் மூடியை திறந்து வைமான்னு தம்பி சொன்னான். மூடியை திறந்து வச்சுட்டு அவனை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு திறந்து வை அப்படியே பார்ப்போம் அப்படின்னு சொல்லாமே திறந்து வச்சுருந்தேன். அவன் மாமா பையன் பார்த்துட்டு என்ன மச்சி கேணி எதுவும் ஓட்டையாக இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொன்னான். இல்லைடா அப்படி தெரியலடா அப்படின்னு சொன்னேன். அப்போ திரும்ப எல்லாமே எடுத்து பார்த்துட்டு அந்த தட்டில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக வளைஞ்சிருந்துச்சு. ஆனால் அப்படியே தட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூடி வர்றதை நாங்கள் கண்குளிர பார்த்தோம். அப்படியே மூடி வந்துச்சு. அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இன்றைக்கி 3ஆவது நாள். ஆனால் அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. நானும் மக்கள் வர எடுத்து கொடுத்துட்டே இருக்கேன். ஆனால் குறையிற மாதிரி இல்லை, வந்துகிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட எப்படி நேற்றுக்கு மட்டும் எப்படி ஒரு 2 லிட்டருக்கு மேலே தான் நான் எடுத்திருப்பேன் எண்ணெய் அவ்வளோக்கு. ஆனால் நிறைய வளைஞ்சிட்டுருக்கு. நிறைய சந்தியாப்பட்ட நிறைய இந்த எண்ணெய் வாங்கிட்டு போனவங்களும் இங்கே வந்து சொல்கிறாங்க, எனக்கு கால் வலி இருந்துச்சு சரியாயிடுச்சு, கழுத்து வலி இருந்துச்சு சரியாயிடுச்சு. ஏன்னா அந்த கால் இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு அரவாணி அந்த பையன். ஆனால் நடக்கவே முடியலை. நேற்று சொல்லிட்டு போனாங்க. அந்த எண்ணெயை தேய்ச்ச உடனே எலும்பி உட்காந்து சம்மணம் போட்டு உட்காந்துருந்தாங்கன்னு நைட்டு சொன்னாங்க. நான் போய் பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் போகலை. பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்க. அதனால் இந்த இப்படி ஒரு அற்புதமாக செய்கிற சந்தியாப்பருக்கு, இந்த புதுமையை எங்கள் வீட்டில் காமிச்ச சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றி. அன்பு இறை மக்களே, இப்பொழுது மக்கள் தொடர்ந்து அழைத்து கொண்டே இருந்தார்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு. பங்கு தந்தையுடைய அனுமதியோடு இங்கே வந்திருக்கிறேன். 2 இல்லங்களிலுமே பார்த்தேன். நம்முடைய சகோதரி ஸ்டெல்லா அவர்களுடைய இல்லத்தில் அதிகமாக வந்திருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கலரு மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மனம் வீசிக்கொண்டே இருக்குது. இப்பொழுதும் கூட மனம் அப்படியே வந்துட்டு தான் இருக்குது. அதே போல் பக்கத்தால் நம்முடைய இவர் ஜஸ்டின் அவங்களுடைய கடையிலையும் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் தொடர்ந்து வழிந்து கொண்டே இருக்கின்றது. இது இப்படி சந்தியாகப்பர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதம். இதன் வழியாக அவருடைய அருட்காவலில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு இறை செய்தியை நமக்கு தருகின்றார். இறைவனை அடையக்கூடிய வழியை நமக்கு காட்டுகின்றார். புனித சந்தியாகப்பர் வாழ்க, புனித சந்தியாகப்பர் புகழ் ஓங்குக. புனித சந்தியாகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றி. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.